ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான பஞ்சு மாதிரியான 1/2 kg டீ கேக் வீட்டிலே எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மஞ்சக்கரு கூட கேக் நல்லா வாசனையாக இருக்க வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 ஸ்பூன், சால்ட் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு நல்லா ஸ்போம் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதோட சர்க்கரை ஒரேடியாக போடாமல் ஒரு 3 பேஜை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பவுடர்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. சர்க்கரை நல்லா கரைஞ்சி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஞ்சக்கரு கலவை இதோடு நம்ம சேர்த்து ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன், 140 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சலிச்சுக்கோங்க. சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையில் ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பால் காய்ச்சினது தான், காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாற்றி மாற்றி 2 டைம் சேர்த்து மெதுவாக கலக்கணும். மாவு கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பால் 75 ml, ஆயில் 75 ml எடுத்திருக்கேன். மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கேக் பேட்டர் இப்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 1/4 kg 2 வேணும். அதுக்காக நான் தனித்தனியாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1/2 kg டின்னிலே கூட ஊற்றிக்கோங்க. இப்போது ஹேர் பபிள்ஸ் போகிறதுக்காக நம்ம டின்னை வந்து லைட்டாக தட்டிட்டு இப்போ பேக் பண்ண வச்சிடலாம். இப்போ நீங்கள் ஓடிஜியில் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் 180 டிகிரியில் ஒரு 35 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. நம்ம வெளியே எடுத்தோடனே ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் டின்னில் இருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போது இதை நான் அழகாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த அளவோடய நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.